ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். பவித்ரோபான ஏகாதசி, ஸ்ரீ ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் ஊஞ்சல் உற்சவம், ஜோலின் யாத்ரா. இந்த ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னு பார்த்துட்டு பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. அப்போ ஒரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகிமைகளை யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணர் இடத்துல கேட்கிறார். ஓ எம்பெருமானே, கேசவனே, மாதவனே, கோவிந்தனே, இந்த ஏகாதசி நான் எப்படி விரதம் இருக்கிறது? இந்த ஏகாதசி விரதம் இருந்து நான் யாரும் வழிபடணும், என்னென்ன செயல் பண்ணணும், என்னென்ன செயல் பண்ணக்கூடாது, இப்படி உற்சாகமாக மற்ற பக்தருடைய நன்மைக்காக யுதிஷ்டிர மகாராஜா இந்த கேள்வி கேட்கிறார். ஏன்னா ஏற்கனவே அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் தூய பக்தர். ஆனா மற்றவங்களும் இந்த ஏகாதசியுடைய மகாத்மியம் தெரிஞ்சுட்டா அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம் வரும். பொதுவாகவே பக்தர்கள் கிருஷ்ண உணர்வை பின்பற்றதுனால அவங்க ஏகாதசி விரதம் விரும்பி இருக்கிறாங்க. பெரும்பாலான பக்தர்கள் ஏகாதசி விரதத்தை தானா விரும்பி இருக்கிறாங்க. யாரும் கட்டாயப்படுத்தல நீங்க ஏகாதசி விரதம் இருங்க. ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கும்போது கூடுதலான நேரங்களை கிருஷ்ணனுடைய சேவையில பயன்படுத்தலாம், பகவான் பற்றி கேட்கலாம், நாம கூடுதலா ஜபிக்கலாம், சேவை செய்யலாம், பாகவதம் படிக்கலாம், மற்ற ஆக்டிவிட்டி மற்ற விதமான செயல்கள் எல்லாம் குறைச்சிட்டு சாதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரும். அப்ப ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தர்கள் அல்லது பலநோக்கு கர்மத்தை விரும்புறவங்க, ஏகாதசி விரதம் தான் எனக்கு நல்லது, புண்ணியம் கிடைக்கும், நான் பிறப்பிறப்புல இருந்து விடுபட்டுருவேன், நான் முக்தி அடைஞ்சிடுவேன், அந்த மாதிரி சமய ரீதியான விஷயங்களை விரும்புறவங்க கூட ஏகாதசி மகாத்மியத்தை படிக்கும் போது, ஓ இவ்வளவு சிறப்பு இருக்கா அந்த மகாத்மியத்துக்கு, இந்த ஏகாதசிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா, ஏன் நானும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உற்சாகம் வரும். ஏகாதசி மகாத்மியம் கேட்கும் போது பக்தர் அல்லாதவங்க, பலநோக்கு கர்மத்தை விரும்புறவங்க, சமய ரீதியான கோட்பாடுகளை பின்பற்றுறவங்க, அவங்களுக்கு கூட உற்சாகம் பெறும். இன்னும் பக்தர்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவங்க ஏற்கனவே கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்றதுனால அவங்க தானா தானா முன் இந்த ஏகாதசி விரதத்தை ஏற்றுக்கொள்ளும். நம்மள யாரும் கட்டாயப்படுத்தலீங்க ஏகாதசி விரதம் இருந்தாலும். நம்ம பக்தர்கள் இருந்து கேட்கும் போது, ஓ ஏகாதசி விரதம் இருந்தா நான் புலன்களை கட்டுப்படுத்துவேன், ஏகாதசி விரதம் இருந்தா நான் கிருஷ்ணருக்கு பிரியமானவாங்க, அந்த ஏகாதசி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு ஒரு ஏகாதசி வரும்போதும், மாசத்துல 2 ஏகாதசி வரும். ஒன்று அமாவாசை அடுத்து வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி. அமாவாசை தொட்டு வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி. 2 ஏகாதசியுமே சிறப்பு வாய்ந்தது. அப்ப இந்த ஏகாதசி பவித்ரோபான பவித்ர பான தூய்மை. ஏகாதசினாலே நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியதுதான். ஏகாதசி விரதம் இருக்கும் போதே நம்ம தூய்மை அடையதான் செய்வோம். பவித்ரோபான ஏகாதசி அல்லது புத்திரத ஏகாதசி. அப்போ கிருஷ்ண பகவான் ரொம்ப அற்புதமா இந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை யுதிஷ்டிர மகாராஜ் இடத்துல சொல்றாரு. ஓ யுதிஷ்டிரா, முன்னொரு காலத்துல புராணங்கள் இந்த ஏகாதசி பற்றிய மகாத்மியம் இருக்கு. முன்னொரு காலத்துல மாகிஸ்மதிபுரின்னு ஒரு நகரம் இருந்தது. அந்த மாகிஸ்மதிபுரத்துல மாகிச்சித்தான்னு ஒரு ராஜா இருந்தார்.
ஹிட்லா. அவர் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். ராஜ்யம் எல்லாம் நல்லா இருக்கு. பிரஜைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. செல்வத்துல ஒரு குறையும் இல்ல. இயற்கை வளத்துக்கு எந்த குறையும் இல்ல. எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. ராஜாவுடைய ஆட்சியில ராஜாவுடைய அங்கங்கள். ராஜாவுக்கு வந்து 5 விதமான அங்கம் உண்டு. ராஜா, அவருடைய மனைவி மற்றும் உறவினர்கள், அப்புறம் ராஜ்யம், அமைச்சர்கள், மந்திரிகள், பிரஜைகள், அவருடைய வளம், இதெல்லாம் ராஜாவுடைய அங்கம். 6 அங்கம். அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், அவருடைய அமைச்சர்கள், மந்திரிகள், அப்புறம் பிரஜைகள், அப்புறம் இயற்கை, அப்புறம் அவருடைய செல்வம், கஜானா, ட்ரெஷரி, இதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனாலும் ராஜாவுக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன பிரச்சனை வருதுன்னா, அவருக்கு குழந்தை இல்ல. பாராளும் வேந்தனுக்கு குழந்தை இல்லை என்றால் அதே ஒரு பெரிய சாபமாக நினைப்பதும். ஏன்னா எனக்கு அப்புறம் வம்சம் இல்லையே. நான் இந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் என் மகன் ஆள வேண்டும். ஆனால் வம்சம் இல்லைன்னு என்ன பண்றது? புத்திரஹீனம் கிரகம் சூன்யம். சாணக்கிய பண்டிதர் என்ன சொல்றாரு? புத்திரஹீனம் கிரகம் சூன்யம். யார் வீட்டுல பிள்ளைகள் இல்லையோ அவங்க வீடு வந்து சூன்யமா இருக்கு. அதனாலதான் பழமொழி என்னது? குழலிலிருந்து யாழிலிருந்து என்பர் தன் மழலை மொழி கேளாதவர். ஓ, குழலோசி ரொம்ப அழகா இருக்கே, யாழ்வாசி ரொம்ப அழகா இருக்கே, யாருக்கு இது ரொம்ப அழகா இருக்கும்? தன் மழலை மொழி கேள, தன் குழந்தையுடைய மழலை மொழி கேளாது. இந்த குழந்தைகள் வந்து புரோக்கன் லாங்குவேஜ்ல பேசுவாங்க. அந்த லாங்குவேஜ் வந்து புரோக்கன் லாங்குவேஜ், மழலை மொழி. அந்த மழலை மொழி வந்து பெற்றோருடைய கவலையெல்லாம் போக்கிடும். அப்பா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தாருன்னு வச்சுங்களேன். அப்பா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தா குழந்தையோட மழலை மொழி கேட்கும்போது என்ன ஆகும்? அவருடைய கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடும். அது மாதிரி அம்மா வந்து ரொம்ப கஷ்டமா சமையல் பண்றா. குழந்தையோடைய மழலை மொழி கேட்டோன்னே அவ கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. இப்படி ரொம்ப அட்ராக்ஷன், ரொம்ப கவர்ச்சி, பற்றுதல் அதிகமாகும் குழந்தை மேல. சோ ராஜாவுக்கு அப்படி ஒண்ணும் வாய்ப்பே இல்ல. ஆனா ரொம்ப கவலையா இருக்காரு. எனக்கு குழந்தையே இல்லையே. எப்பவுமே கவலையில, வருத்தத்துல இருக்காரு. என்ன பண்ணலாம்? ஏன் எனக்கு குழந்தை இல்ல? ஒரு சாதாரண மனிதனுக்கு குழந்தை இல்லைன்னா அது பெரும் கவலையா இருக்கும். ஒரு சாதாரண மனிதனுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா அது பெரும் கவலை. ஆனா ஆத்மாவுடைய தளத்துல பார்க்கும்போது ஆத்மாவுக்கு ஏது சந்ததி? ஆத்மாவுக்கு சந்ததி ஒண்ணும் கிடையாது. இந்த உடல் எடுக்கும்போது தான் நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் இந்த கோத்திரத்தை சார்ந்தவன், அந்த கோத்திரத்துல வரக்கூடிய வம்சாவளி. அப்ப நான் ஒரு குறிப்பிட்ட குலத்துல பிறக்கும் போது இந்த உடலை அடையாளப்படுத்தி இது வம்சாவளின்னு வரும். ஓ, இவர் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், இந்த குலத்தை சேர்ந்தவர், இவர் இன்னோடைய பையன், ரமேஷ் பாபுவோடைய பையன் கணேஷ் பாபு, கணேஷ் பாபு தினேஷ் பாபு அப்படின்னு லைனா போகும். சுரேஷ் பாபு, மகேஷ் பாபு. இந்த வம்சங்கள் வந்து உடலை அடையாளப்படுத்துறது. அப்ப இந்த ஏகாதசி மகாத்மியத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. பக்தனுக்கு வந்து இத ஒரு பக்தர் வந்து இதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு சிலப்போ கிருஷ்ண பக்தருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்ப அந்த ஏகாதசி மகாத்மியம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் மாதா பிதா ஞானம் தர்ம தர்மா பிரதா தர்ம பிரதா தயா சகா தர்ம பிரதா தயா சகா சாந்தி பத்னி க்ஷமா புத்ரா சததே மம பந்தவா. ஒரு பக்தனுக்கு உறவு யாருன்னா, ஒரு பக்தருக்கு உறவு, ஒரு வைஷ்ணவருக்கு அப்பா, அம்மா, மனைவி, அப்புறம் நண்பர்கள், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. சத்தியம் மாதா, ஒரு பக்தனுக்கு உண்மை, வாய்மை தான், சத்தியம் தான் அம்மா. ஆனா நம்ம பாருங்க, வாய்மையே வாழ்க்கையில பேசுறதே இல்லை. என்னைக்காவது பேசுறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் உண்மையை பேசிருக்கோம்னு பார்த்தா விரல விட்டு எண்ணிடலாம். ஆனா ஒரு பக்தனுக்கு வந்து வாய்மை. ஏன்னா கிருஷ்ணா வந்து பரம சத்தியம். சோ கிருஷ்ணனுடைய பக்தி தொழில ஈடுபடக்கூடிய பக்தர் அனாவசியமா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ ஒருத்தர் பொய் சொல்லலாம்? பக்தி தொண்டுக்கு சாதகமா இருந்தா பொய் சொல்லலாம். பொய்மையும் வாய்மையாம் இடத்து புறையதீர்த்து நன்மை பயக்கும் இது திருக்குறள். பொய்மையும் வாய்மையாம் இடத்து புறையதீர்த்து பக்திக்கு நன்மை பயக்கும் இது நம்முடைய குரல். ரைட்? நம்முடைய குரல் என்னது? நாம் பக்தி தொண்டு செய்வதற்கு பொய் சொல்ல தேவைப்பட்டா பொய் சொல்லும். கிருஷ்ணனுடைய சேவைக்காக.
சில நேரம் வந்து கணவர் பக்தி பண்றது மனைவிக்கு பிடிக்காது. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா வீட்டுல சண்டை போடுவாங்க. அதனால நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு சிலப்ப மனைவி பக்தி செய்யறது கணவருக்கு பிடிக்காது. அப்ப கணவருக்கு தெரியாம நாம ஜெபம் பண்ணலாம். கணவர் வீட்டுல இல்லாதப்போ உட்கார்ந்து நாம ஜெபம் பண்ணலாம், பாகவதம் படிக்கலாம். சிலப்ப பிள்ளைகள் பக்தி பண்றது பெற்றோருக்கு பிடிக்காது. அவங்களும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு கோயில்ல வந்து கிருஷ்ண பக்தி பண்ணலாம். சிலப்போ பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பக்தி பண்றது பிள்ளைகளுக்கு பிடிக்காது. நாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம், கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி இடத்துக்கு இடம், சூழ்நிலை, காலத்துக்கு தகுந்தாற் போல தேவைப்பட்டா பொய் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியம். நீங்க மங்களாரத்தி காலையில வரல, பிரபு நான் காலையில எந்திரிச்சிட்டேன் பிரபு. எந்திரிச்சு வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தா டயர் பஞ்சரா இருந்தது. ஆனா வந்து என்னாச்சு தூங்கிட்டாரு. இல்லாட்டி நான் காலையிலேயே கிளம்பிட்டேன். என் பையன் வந்து எந்திரிக்கவே இல்ல. அவன் தூங்கிட்டே இருந்தான். இது ஏதாவது காரணம். அப்புறம் நான் காலையிலே வந்திருப்பேன். வர வழியில டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். 10 நிமிஷத்துல வந்திருப்பேன். அங்க பார்த்தா 2 மணி நேரம் டிராபிக். ஆனா டிராபிக் என்னமோ 10 நிமிஷம் தான் இருக்கு. சோ தேவையில்லாத விஷயங்களுக்கு அன்னெசரியா வந்து நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு வைஷ்ணவருக்கு வந்து ட்ரூத்ஃபுல்னஸ் உண்மை, உண்மையா இருக்கு. டூப்ளிசிட்டி டூப்ளிசிட்டினா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. அது கூடாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. நாம நாமளாவே இருந்துட்டு போறோம். உண்மையே சொல்லுவோம். உண்மையை சொல்லணும். கௌதம் பிரபுபா சொல்லுவார். கௌதம் ரிஷிட்ட ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனா? வாழ்க்கையில பொய்யே சொல்லாத ஹரிச்சந்திரன் இல்லையா? நம்மள மாதிரிதான் ஹரிச்சந்திரா. வாழ்க்கையில பொய்யே சொன்னது. ஹரிச்சந்திரா ஒரு தடவை கௌதம் ரிஷிட்ட வந்தாரு தீட்சை வாங்குறதுக்காக. என்ன உங்க சீடரா ஏத்துக்கங்கன்னு. அப்ப கௌதம் ரிஷி கேட்கிறார், உன்னுடைய அப்பா அம்மா யாரு? அப்ப இவருக்கு அம்மா தெரியும், அப்பா யாருன்னு தெரியாது. இவர் போய் அம்மா கிட்ட கேட்டாங்க, என்னுடைய அப்பா யாருன்னு. அப்ப அம்மா சொன்னா, எனக்கு நிறைய ஆண்களோட தொடர்பு இருந்தது. உன் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப கஷ்டமான, வருத்தமான ஒரு பதில் இது. அப்பா யாருன்னு தெரியலன்னு அம்மா சொல்றா பையன்ட்ட. ரொம்ப வேதனையான விஷயம். ஆனா இத வந்து உண்மையாவே வந்து ஹரிச்சந்திரா சொல்றாரு கௌதம் ரிஷிட்ட. ஓ ஓ ஓ மகராஜ், ஓ பிரபு, ஓ முனிவரே, எனக்கு வந்து என் அம்மா யாருன்னு தெரியும், அப்பா யாருன்னு தெரியாது. ஏன்னா என் அம்மா சொன்னா உன் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை அப்படியே இது கசப்பான விஷயம் தான். இது ஹரிச்சந்திராவுக்கு ரொம்ப கசப்பான விஷயம். அவங்க அப்பா யாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனாலும் அந்த கசப்பான விஷயம் அவர் ஏற்றுக்கொள்றார், தாங்கிக் கொள்றார். அது அப்படியே வந்து பொய் சொல்லாம கௌதம் ரிஷி சொல்றாரு. இது ஒரு பிராமணனுக்கான தகுதி. பிராமணனுடைய குவாலிட்டி ஒண்ணு எப்பவுமே உண்மை, சத்தியம். சத்திய சமோதவ சௌச்சம் சாந்தி ராஜ்யம் வச்சேன் ஞான விஞ்ஞான மாஸ்திக்கும் பிரம்ம கர்ம சபாவம். உடனே இந்த மாணவனுடைய நேர்மையை பாராட்டி, அவர் எந்த பிறப்பா இருந்தா என்ன, இவர்கிட்ட அந்த குணம் இருக்கு, பிராமணனுக்கு உண்டான குணம். அவர் என்ன பிறப்புன்னு தெரியல. ஹரிச்சந்திரா வந்து என்ன பிறப்புன்னு தெரியல. அவங்க அப்பா யாருன்னு அவருக்கு தெரியல. ஆனா கௌதம் ரிஷி பார்த்தாரு, இவர்கிட்ட அந்த குணம் இருக்கு, உண்மையை பேசக்கூடிய குணம். அப்ப இவர் வந்து பிராமணனுக்கான தகுதி உடையவர். அப்ப தகுதி, பிராமணங்கிற தகுதி எதை வச்சிருக்கு? குணத்தின் அடிப்படையில இருக்கு. அந்த குணம் இருக்கு பட்சத்துல அவர் பிராமணனை ஏற்றுக்கொள்ளும். சோ இப்படி கௌதம் ரிஷி வந்து ஹரிச்சந்திராவை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்றாரு. அவருக்கு தீட்சை கொடுக்கிறாரு. சத்தியம் மாதா. சத்தியம் தான் நமக்கு அம்மா. அப்புறம் யாரு? பிதா ஞானம். தந்தை தான் நமக்கு அறிவு. ஞானம் தான் நமக்கு அறிவு. ஒருத்தருக்கு வந்து உண்மைதான் அம்மாவா இருக்கணும். எப்பவுமே உண்மையா இருக்கிறது தான் நமக்கு தாய். அதுக்கப்புறம் ஞானம் தான் நமக்கு தந்தை. நாலேஜ் இஸ் மை ஃபாதர். அதனால சாணக்கிய பண்டிதர் திரும்ப சொல்றாரு, புத்திர சத்ரு அப்பண்டிதா. யாருடைய பையன் வந்து புத்திசாலியா இல்லையோ, முட்டாளா இருக்கானோ அவனே அவங்க அப்பா அந்த குடும்பத்துக்கு எதிரி ஆயிடும். யார் யாருக்கு எதிரின்னு சொல்றார் சாணக்கிய பண்டிதர். லீனமித்வா பிதா சத்ரு மாதாச்சா விபச்சாரிணி ரூபாவதி பாரிய சத்ரு புத்திர சத்ரு அப்பண்டிதா. ஒரு அப்பா வந்து ஊர் பூரா கடன் வாங்கி வச்சு செத்து போயிட்டாரு. அப்ப அந்த பையனுடைய நிலைமை எல்லா கடன்காரும் அந்த பையன்கிட்ட வருவான் இல்லையா? ஒரு குடும்பத்துல 2 பசங்க 3 பசங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வந்து ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சு செத்து போயிட்டாரு. ஊருக்கு பூரா கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. இந்த கடைக்காரன் எங்க வருவாங்க? நேரா பசங்க கிட்ட வருவாங்க. அப்ப அந்த பையனுடைய எதிரி யாரு? அவங்க அப்பா தான்.
ஏன்னா இந்த கடனை பூரா அடைக்கணும். அட பாவி, நீ வந்து செத்து போனன்னு போன, கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டியே அப்படின்னு அந்த கடன் பூரா இவன் தலையில விழுந்துரும். ரீனங்கத்வா பிதா சத்ரு. அப்ப அந்த பையனுக்கு அப்பாவே எதிரி ஆயிட்டார். மாதாச்சா விபச்சாரிணி, அம்மாவுடைய நடத்தை சரியில்லைன்னா அந்த பையனுக்கு அவங்க அம்மா எதிரி. ஓ பாரு நடத்தை சரியில்லாத பையன் போறான் அப்படின்னு தவறான வார்த்தையில பேசுவாங்க. ரூபாவதி பாரிய சத்ரு. இந்த உலகத்துல எல்லாரும் அழகான மனைவி வேணும்னு விரும்புறாங்க. எல்லா ஆணும் என்ன நினைக்கிறாரு, எனக்கு சினிமா நடிகை மாதிரி மனைவி வேணும். ஆனா சினிமா நடிகை நேர்ல பார்த்தா ஒருத்தனும் விரும்ப மாட்டான் அந்த மாதிரி மனைவி. எல்லா ஆண்களும் வந்து எனக்கு வந்து சினிமா நடிகை மாதிரி மனைவி வரணும். உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி. உலக அழகி ஐஸ்வர்யா ராய் நேர்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா நம்ம வந்து அவங்க சினிமாவை பார்க்கணும். சோ இப்படி எல்லாருமே வந்து சினிமா நடிகை மாதிரி மனைவி வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நேர்ல பார்த்தா அப்படி நினைக்க மாட்டாங்க. இது வேற, இது வேற விஷயம். பட் இங்க என்ன சொல்லுதுன்னா, சாணக்கியர் என்ன சொல்றாரு, ரூபவதி பாரிய சத்ரு. அழகான மனைவி ஒருத்தருக்கு அமைச்சிட்டா, அவளே அவனுக்கு எதிரி ஆயிடுவாங்க. என்ன காரணம்? சாணக்கிய பண்ணிட்டு தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அது சாணக்கிய பண்ணிட்டு தான் கேட்கணும். ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? ரொம்ப அழகான மனைவி அந்த கணவனுக்கு எதிரி ஆயிடும். ஏன்னா, அவளுக்கு அகங்காரம் இருக்கு. நான் இவனோட ரொம்ப அழகா இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் இவன் கேட்கணும். கங்காதேவி கூட அப்படிதான் சொன்னாங்க. என்ன கேள்வி கேட்டா நான் விட்டுட்டு போயிடுவேன்னு. ஞாபகம் இருக்கா? பீஷ்மருடைய தந்தையை கல்யாணம் பண்ணும் சாந்தனு மகாராஜ். சாந்தனு மகாராஜ் வந்து கங்கையோட அழகுல மயங்கினார். கங்கா அப்படி அழகு. கங்கா வந்து அப்படி ஒரு அழகு. அவங்க அழகுல மயங்கி சாந்தனு மகாராஜ் சொன்னாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்ப கங்காதேவி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நான் என்ன பண்ணலாம் நீ கேள்வியே கேட்கக்கூடாது. ஓ அழகியே, பேரழகியே, நீ என்ன சொன்னாலும் நீ அடிச்சாலும் அடி வாங்கிக்க. ரூபாவதி பாரிய சத்ரு, புத்திர சத்ரு அபண்டிதா. சோ நாலேஜ் இல்லாத பையன் அந்த பெற்றோர்களுக்கு எதிரி ஆயிடுவான். ஏன்னா ஏன் ஏன்னா அவன் தன்னையை விடுவிச்சுக்க முடியாது, தன் பெற்றோரையும் விடுவிக்க முடியாது. எல்லாம் நரகத்துக்கு தான் போகும். சோ இங்க அடுத்தது ஞானம் பிதா. பிதா வந்து ஞானம். தர்ம பிரதா. தர்ம என்னது? கைண்ட்னஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். அதுக்கு முன்னாடி ஆப்போசிட் இஸ் மை மை பிரதர். சகோதரன். யாரோட சகோதரன்? தர்மா தான் என் சகோதரன். எக்காலத்துக்கு கொண்டு தர்மத்தை விட்டு விலகக்கூடாது. தர்மானா அப்படி தாங்கி பிடிச்சு நிற்பது, உறுதியா இருக்கிறது தர்மா. சோ தர்மா என்னது? இந்த மனித குல தர்மம் வந்து பல்வேறு தர்மங்கள் இருக்கு, நிறைய உப தர்மங்கள் இருக்கு. இதெல்லாம் உயர்ந்தது பரவ தர்மம். கிருஷ்ணருக்கு சேவை பண்றதா சவை கும்சா பரவ தர்மம். கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதா உயர்ந்த தர்மம். அதுதான் என்னுடைய சகோதரன். அப்போ வாய்மை எனது தாய், வாய்மை எனது தாய், ஞானம் எனது தந்தை, தர்மம் எனது சகோதரன். அப்புறம் கைண்ட்னஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். யாரு? தயா. தயா இஸ் மை சகா. தயா கருணை. கருணை தான் என் சகோதரன். சாந்தி இஸ் மை பத்னி. சாந்தி தான் என் மனைவி. சாந்தினா நீங்க வேற ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ என்ன பிரபு சாந்தி ஒரு மனைவி. சாந்தினா அமைதி, அமைதி பொறுமை. அதுதான் என் மனைவி. சாந்தி தான் என் மனைவி. அடுத்தது சமா புத்திரா. சமா வந்து புத்ரா. எது ஒரு பக்தனுக்கு குழந்தை அப்படின்னா, சமான மன்னிக்கிறது. forgiveness. Right? Forgiveness is my son. These 6 are my family members. இந்த 6 தான் நம்ம உறவினர்கள். நம்ம இந்த உலகத்துல வேற எல்லா உறவும் தற்காலிகமானது. இந்த எந்த உறவும் நம்ம கூட வராது. என்னை பெற்ற தாய், என் தந்தை, என் சகோதரன், என் நண்பன், என் உறவினர்கள் யாரும் என் கூட வரமாட்டாங்க. இந்த உடல் சார்ந்த உறவுகள் யாரும் என் கூட வரமாட்டாங்க. அப்ப என் கூட யாரு வருவாங்க? இந்த 6 உறவினர்கள். யார் இந்த 6 உறவினர்? சத்தியம், ஞானம், தர்மா, தயா, சாந்தி, க்ஷமா. சத்தியம், ஞானம், தர்மா, தயா, சாந்தி, க்ஷமா. சத்தியம் வந்து அம்மா, சாந்தி ஞானம் வந்து அப்பா, அப்புறம் வந்து கருணை இரக்கம் வந்து என்னுடைய சகோதரன், அப்புறம் வந்து அமைதி என்னுடைய மனைவி, மன்னிப்பது என் குழந்தை. ஒண்ணு விட்டனே, தர்மம் என் சகோதரன். ரைட். இது எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 6 பேர் தான் நம்ம கூட வருவாங்க. நம்ம இந்த உடலை விடும்போது இந்த 6 பேர் தான் நம்ம கூட வருவாங்க. நாம் வாய்மை வெல்லும் இல்லையா? தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்காவும் தர்மம் மறுபடியும் வெல்லும்.
வாய்மை சத்தியமேவ ஜெயதே. ஜெய ஜெகநாத் சுவாமி. சத்தியமேவ ஜெயதே. சத்தியத்துக்கு எப்பவும் வெற்றி. சோ அப்போ நான் எப்பவும் ட்ரூத்ஃபுல்லா இருந்தேன்னா அது என் கூட நான் செய்த அந்த நான் பேசிய உண்மை சத்தியம் என் கூட வரும். அப்புறம் நான் கற்ற கல்வி. கல்வினது பௌதிக கல்வி இல்ல, ஆன்மீக கல்வி. பகவத்கீதை, பாகவதம், அந்த ஞானம். நான் இந்த உடலில் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், அந்த ஞானம். சோ இதுதான் என் உறவினர். சத்தியம் என் அம்மா, அறிவு என் தந்தை, தர்மம் எனது சகோதரன், கருணை என் நண்பன், அமைதி என் மனைவி, மன்னிப்பு என் குழந்தை. மன்னிக்கிறதா என்னுடைய குழந்தை. இந்த ஆறும் தான் இந்த உடலை விட்டாலும் இதோடைய இது தொடரும். நம்ம இந்த உடலை விட்டாலும் ஆத்மா கூட இந்த 6 குணங்கள், இந்த 6 தெய்வீகமான குணங்கள், இந்த 6 தெய்வீகமான குணங்கள் தான் நமக்கு கூட வரும். அப்போ ஒருத்தர் உடலை விடும்போது அவர் செய்த காரியங்கள் தான் அவர் கூட வருது. இந்த மாதிரி 6 தெய்வீகமான குணம் வச்சிருந்தா அவர் உயர்ந்த நிலைக்கு போறார். இல்லாட்டி ஒரு மனிதர்களே தாழ்ந்த பிறவிக்கு போவார். சோ அதனால ஒரு கிருஷ்ண பக்தர்கிட்ட இந்த மாதிரி தெய்வீகமான குணங்களை செயற்கையா வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் பாகவதம் சொல்லுது, யஸ்யாச பக்தி பகவந்தா கிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசிதேஸ்வரா அராவ பக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரஸ்தாவதோபகி. பகவானுடைய பக்தர் இல்லாதவங்க கிட்ட ஒருத்தர் கிருஷ்ண பக்தரா இல்ல, ஆனா இந்த 6 விதமான குணம் அவர்கிட்ட இருந்தா அவர் என்ன அடைய போறாரு? அவர் மனக்கற்பனை தான் வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனா அதே சமயம் ஒருத்திட்ட அவர் கிருஷ்ண பக்தரா இருக்காருன்னா இந்த குணங்கள்லாம் தானா அவருக்கு தோன்ற ஆரம்பிக்கும். இந்த குணங்கள்லாம் அவர்கிட்ட தானா தோன்ற ஆரம்பிக்கும். அவர் செயற்கையான முறையில் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே. சோ ஒரு பக்தனுக்கு இவங்க தான் உறவினர்கள். ஒரு ஆன்மீகவாதி அல்லது ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு இவங்க தான் உறவினர். நம்முடைய தாய் யாரு? சத்தியம். நம்முடைய தந்தை யாரு? ஞானம். நம்முடைய சகோதரன் யாரு? தர்மா. நம்முடைய நண்பன் யாரு? தயா. நம்முடைய மனைவி யாரு? அமைதி, சாந்தி. நம்முடைய குழந்தை யாரு? ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பல், மன்னித்தல். ஜெய ஜெகநாத் சுவாமி. இந்த குணங்களால பகவான் கவரப்படுவார். இந்த குணங்களை வைத்துக் கொண்டு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். இந்த குணங்கள் இல்லாம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா, இந்த குணங்கள் இல்ல கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த குணம் வரும். இந்த குணம் ஒருத்தர் இல்ல, ஆனா பக்தி தொண்டு செஞ்சுட்டே இருக்காருன்னா இந்த குணம் வரும். ஆனா ஒருத்தர் இந்த குணங்கள்லாம் இருக்கு, அவர் கிருஷ்ண பக்தியில வரலைன்னா அவர் மனக்கற்பனை தான் வாழ்ந்துட்டு இருப்பார். ரைட்? சோ இந்த ராஜாவுக்கு அவர் தெரியல, அவர் நடிச்சிட்டு இருக்காரு, எனக்கு குழந்தை இல்ல. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் போட்டு கடைசியில ஒரு அதிர்ஷ்டவசமா காட்டுல போய் லோமச மகரிஷி பாக்குறாரு. சோ லோமச மகரிஷியை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, நீங்க இந்த ஏகாதசி விரதம் இருங்க. இந்த வரக்கூடிய ஏகாதசிக்கு பவித்ரோபான ஏகாதசி அல்லது புத்திரத ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் தான் இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் நீங்க பெறலாம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திரன் பாக்கியம் கிடைக்கும். அப்போ பலநோக்கு செயலை விரும்புறவங்களுக்கு இந்த மாதிரி பௌத்தியத்துக்காக கூட அவங்க ஏகாதசி விரதத்து படிப்படியா கிருஷ்ணவங்களுக்கு வருவாங்க. ஒரு பக்தனுக்கு இந்த 6 தெய்வீகமான குணம் வேணும். இந்த ஏகாதசி நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது, ஓ கிருஷ்ணா எனக்கு இந்த 6 தெய்வீகமான குணத்தை கொடுங்க. இந்த 6 தெய்வீகமான குணம் எப்ப என்கிட்ட இருக்கணும்? ஏன்னா எல்லாருமே உறவினரோடு இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கு. அப்பா மேல, அம்மா மேல, சகோதரன் மேல, மனைவி மேல, குழந்தைகள் மேல, நண்பர்கள் மேல. இந்த உலகத்துல இந்த பற்றுதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அட்டாச்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நமக்கு எது மேல பற்றுதல் வரணும்? தர்மா, சத்தியம், தயா, சாந்தி, சமாதி. இதுல நமக்கு அட்டாச்மெண்ட் வரும். இதுல எனக்கு அட்டாச்மெண்ட் வரும், பற்றுதல் வரணும். நான் கிருஷ்ணர் மேல பற்றுதல் வரணும். நான் கிருஷ்ணர் மேல பற்றுதல் வளர்த்துக்கும் போது இதுல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், முன்னேற்றம். ரைட்? சோ எப்படி இந்த ஏகாதசி நமக்கு இதுதான் நம்முடைய உண்மையான உறவினர்கள். இந்த 6 தான் நம்ம உண்மையான உறவினர்கள். இந்த 6 தான் எப்பவுமே நம்ம கூட. ஈவன் லைஃப் ஆஃப்டர் லைஃப், இந்த பிறவிக்கு அப்புறம் கூட இந்த தெய்வீகமான குணங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சத்தியம் மாதா, பிதா ஞானம், தர்ம பிராதா, தயா சகா, சாந்தி பத்னி, சமா புத்ரா, சததே மம வந்தவஹ. ரைட்? சோ இப்படி இந்த ஏகாதசி மகாத்மியம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஸ்ரீ பவித்ரோபான ஏகாதசி மகோத்சவக்கி. இப்ப யாரெல்லாம் இந்த ஏகாதசி விரதம் இருக்காங்களோ இதைத்தான் பிரார்த்தனை பண்ணணும். நான் எப்பவுமே வாய்மைப்படி சத்தியத்துல நிக்கணும். சத்தியமேவ ஜெயதே, சத்தியமே ஜெயிக்கும். ஏன்னா கிருஷ்ணா பரம சத்தியம். வெறும் சத்தியத்தை மட்டும் பின்பற்றினா போதும். ஒருத்தர் பரம சத்தியத்துல வரணும். ஒருத்தர் பரம சத்தியத்தை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சத்தியம் ஃபாலோ ஆயிடும்.
ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபடும் போது அவர் ட்ரூத்ஃபுல்லா இருப்பார். ரைட்? வாய்மையை வெல்லும் சத்தியமேவ ஜெயதே. இன்னொன்னு தர்மம், தர்மா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். தர்மா எப்பவுமே ஜெயிக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஏன் தர்மம் தலை காக்கும்? நான் செய்த செயல் தான் என்னை காப்பாத்தும். அஜாமிலனுக்கு அஜாமிலன் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அவரு பகவானே பக்தி தொழில் ஈடுபட்டதுனால அந்த ஒரு க்ஷணத்துல அஜாமிலன் காப்பாற்றப்பட்டார். ஒரு செகண்ட் தான் நாராயணன் கூப்பிட்டாரு. சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோமா, சொல்பம் அப்பியசிய தர்மசிய. கொஞ்ச காலம் தான் அஜாமிலன் பக்தி தொண்டு பண்ணாரு, அப்புறம் விலகிட்டாரு. ஆனா அந்த கொஞ்ச காலம் பண்ண பக்தி கூட அஜாமிலன் உயிரை காப்பாத்துச்சு. எவ்வளோ நரகத்துக்கு போறது அஜாமிலன் காப்பாற்றப்பட்டாரு. தர்மம் எப்பவுமே நம்ம தர்மத்துல நிக்கணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல எப்பவுமே உறுதியா இருக்கு. எக்காரணத்துக்கும் கிருஷ்ண பக்தி நம்ம தியாகம் செய்யக்கூடாது. இந்த உலகத்துல வேற எதை வேணாலும் தியாகம் செய்யலாம். ஆனா கிருஷ்ண உணர்வு நம்ம தியாகம் செய்யக்கூடாது. இது ஒரு வகையில சுயநலமா கூட இருக்கலாம். ஓ, நான் ஏன் கிருஷ்ண உணர்வு தியாகம் செய்யணும்? கரெக்ட் தான். என் ஆத்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்மை செய்யணும். என் ஆத்மாவுக்கு நான் நன்மை செய்யாம வேற என்ன சாதிச்சிருக்கோம்? அதனால எந்த சூழலையும் எக்காரணத்துக்கு நான் கிருஷ்ண உணர்வு தியாகம் செய்யக்கூடாது. ஏன்னா அதுதான் என்னுடைய தர்மம், அதுதான் என்னை காப்பாற்றும். பிரகலாதர் எந்த சூழலையும் தன்னுடைய கிருஷ்ண உணர்வு தியாகம் பண்ணவே இல்லை. ரைட்? பிரகலாதர் அதுலயும் உறுதியா நின்னார். அதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள், அனுபவிச்ச பிரச்சனைகள்லாம் எக்கச்சக்கம், ஏராளம். பாண்டவர்கள், பிரகலாத் மகாராஜ் இவங்கெல்லாம் கிருஷ்ணனுடைய பயிற்சி பண்ணதுனாலேயே அவங்க வாழ்க்கையில பல்வேறு தொந்தரவுகளையும், கஷ்டங்களையும், இன்னல்களையும் சந்திச்சாங்க. ஸ்டில் அவங்க அதை விடவே இல்லை, கடைசி வரைக்கும் விடல. அதுதான் பரிச்சை. ஒரு பக்தனுக்கான பரிச்சை தான். சோ இங்க என்ன சொல்றாரு பாகவதத்துல, அந்தர்ஹிதேந்திரியாத்தாய ஹரயே விகிதாஞ்சலி சர்வபூதமயோ விஸ்வம் சஜஜேதம் சபூர்வவத். பக்தருடைய புலன்களுக்கு உன்னதமான இன்பத்தை அளிப்பவரான பரமபுருஷர். அப்ப பகவானுக்கு என்ன பேரு? பக்தருடைய புலன்களுக்கு உன்னதமான இன்பத்தை அளிப்பவர் கோவிந்தன். அந்த பரமபுருஷர் கோவிந்தனான பகவான் ஸ்ரீ ஹரியின் மறைவுக்கு பிறகு பிரம்மா கூப்பிய கரங்களுடன் முன்பு ஜீவராசிகளால் நிரப்பப்பட்டிருந்ததை போன்ற பிரபஞ்சத்தை மறுபடியும் சிருஷ்டிக்க துவங்கினார். அப்படின்னா சிருஷ்டிப்பு லீலை எத்தியால நடக்குது, நித்தியமா நடக்குது. என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? பிரம்மா பகவான் ஆசீர்வதிச்சார். பிரம்மாவுடைய பக்தி தொழில திருப்தி அடைஞ்சு பகவான் அவருக்கு முன்னாடி தரிசனம் கொடுத்து அவருடைய உன்னதமான ரூபத்தை காமிச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவருக்கு கையெல்லாம் குலுக்கிட்டே போனாரு. சோ இப்போ பிரம்மா பகவான் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மாவுக்கு பகவான் 4 ஸ்லோகத்தை உபதேசித்ததுக்கு அப்புறம் அவர் சிருஷ்டிப்புக்கான நாலேஜ், படைப்புக்கான அறிவு பகவான் பிரம்மா கொடுத்தாரு. அப்ப படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் பகவான் தான் கொடுத்தாரு. 24 மூலக்கூறுகளும் பகவான் தான் கொடுத்தாரு. பிரம்மாவும் பகவான் இருந்தா வர்றாரு. படைப்புக்கான அறிவும் பகவான் தான் கொடுக்கிறாரு. சோ பிரம்மா ரொம்ப பக்தி பரவசத்துல கூப்பிய கரத்தோட பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, முன்பு ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருந்ததை போலவே எப்படி ஏற்கனவே கிரியேஷன் நடந்துட்டு இருந்ததோ சேம் சைக்கிள், சேம் ரொட்டேஷன், அதே மாதிரி எப்படி படைப்பு தொடர்ந்து நடக்குதோ அதே போல பிரபஞ்சத்தை மறுபடியும் சிருஷ்டிக்க துவங்கினார். அப்போ சிருஷ்டிப்பு நித்தியமா நடந்துகிட்டே தான் இருக்கு. அது பல ஜீவன்கள் வர்றாங்க வர்றாங்க இதுதான் நடக்குது. ஏபித்தே பிரம்மாண்டே பிரமித்தே, எண்ணற்ற பிரம்மாண்டங்களுக்குள்ள ஜீவராசி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறதுனா 2 விதமான படைப்பு இருக்கு, 2 விதமான கிரியேஷன். ஒன்று பகவான் இருந்து எல்லாமே உற்பத்தி ஆகுது, பிரம்மா உட்பட. அதுக்கப்புறம் பிரம்மா இருக்காரு, மற்ற அதாவது பிரளயம் படைப்பு அழிவு, படைத்தல் அழித்தல்ங்கிறது 2 வகையில நடக்குது. ஒரு அழிவும் போது பிரம்மா இருக்கிறாரு, மற்றதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. அப்புறம் பிரம்மா திரும்பி கிரியேட் பண்றாரு, திரும்பி படைக்கான அறிவு பகவான் கொடுக்கிறாரு. ஆனா மகா பிரளயம் வரும்போது பிரம்மா உட்பட எல்லாரும் விஷ்ணுவோட உடல்ல போயிடுவாங்க, அகைன் திரும்ப வருவாங்க. சோ இந்த பிரம்மாவுடைய நீண்ட ஆயுள் காலம். சோ பிரம்மா நீண்ட ஆயுள் காலம் வாழ்றாரு. பிரம்மாவுடைய ஆயுள் காலத்துல எவ்வளவு மனுக்கள் மாறுறாங்க, எவ்வளவு ஜீவன்கள் வந்து போறாங்க. போவார் வருவார், வருவார் போவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஜட உலகத்துல அப்படிதான். போவார் வருவார், வருவார் போவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஏன்னா இது துக்காலே. ஆனா பாருங்க, இங்க நம்ம சந்தோஷம் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம், சந்தோஷம் தேடி அலைஞ்சிட்டே இருக்கோம். ஆனா பிரம்மா என்ன பண்றாரு? அவர் நீண்ட காலம் வாழ்றாரு. அவர் நீண்ட ஆயுள்ல, பிரம்மாவுடைய ஆயுள்ல எவ்வளவு கல்பங்கள், ஒரு கல்பத்துல எவ்வளவு மனுக்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க.
71 மன்வந்தரா, 71 மனுக்கள். பிரம்மாவுடைய ஒரு டேல, ஒரு பகல்ல எவ்வளவு மனுக்கள் வந்து மாறி போறாங்க. அந்த மனுக்களுடைய ஆயுள் காலம் வினோதமானது. அந்த மனுக்களுடைய ஆயுள் காலத்தோட பிரம்மாவுடைய ஆயுள் காலம் வினோதமானது. இதுக்குள்ள எண்ணற்ற பிறப்பு நம்ம கடந்து வந்தாச்சு. தென் அதுக்கப்புறம் மகா பிரளயம் வரும்போது பிரம்மாவுடைய ஆயுள் காலம் முடியுது. பிரம்மாவுடைய ஆயுள் காலம் முடிஞ்சு அகைன் கிருஷ்ணா வந்து பிரம்மா உட்பட எல்லாரையும் படைக்கிறார். இதுதான் அச்சிந்திய சக்தி. கிருஷ்ணாவுடைய சக்திய நம்ம சின்ன புத்தியெல்லாம் வச்செல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. சோ எப்படி சொல்லியிருக்கு? பிரம்மாவுடைய ஹோல் ஆயுள் காலமும் மகாவிஷ்ணு ஒரு தடவை சுவாசம் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை மகாவிஷ்ணு மூச்சு காற்ற உள்ள இழுத்தாருன்னா பிரம்மாவுடைய ஆயுள் காலமே முடிஞ்சுது. அப்ப நம்மலாம் ஒரு இன்சிக்னிபிகன்ட். இன்சிக்னிபிகன்ட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தம்மா துண்டு ஒண்ணுத்துக்கு ஆகாது. முக்கிய தம்மா துண்டு நம்ம தமிழ்ல துண்டு தான். ஒண்ணுத்துக்கு ஆகாது. இன்சிக்னிபிகன்ட் சோல். ஒரு ஒரு டாட் கூட கிடையாது. ஒரு புள்ளி கூட கிடையாது. பகவானுடைய ஒரு சுவாசத்துல பிரம்மாவுடைய ஆயுள்காலம் முடிஞ்சது. எகைன் ஒரு சுவாசம் விடும்போது பிரம்மாவுடைய ஆயுள்காலம் தொடங்குது. சோ இப்படி பிரம்மா வந்து கிரியேட் பண்றாரு. சோ அனைத்து ஜீவராசியின் புலன்களை திருப்திப்படுத்துவதாக பகவான் ஹரி இருக்கிறார். பகிரங்க சக்தியின் பிரதிபத்தால் மாய்க்குட்பட்ட ஜீவராசிகள் பரமனின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தங்களுடைய புலன்களை முறையாக ஈடுபடுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய புலன்களை வழிபடுகின்றனர். இதுதான் நேற்று பேசுறேன். பாருங்க, நேற்று பேசுறது இன்னைக்கு பிரபா பொருள் சொல்றாரு. சுதந்திரம் என்னது? துஷ்பிரயோகம். இந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ண வேண்டியது ஜீவன்களுக்கு புலன்கள் கொடுக்கப்பட்டது எதுக்காக? கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணனுடைய சேவைக்காக. ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. நமக்கு புலன்கள் கொடுக்கப்பட்டதே, ஜீவாத்மா தோன்றியதே, ஜீவாத்மாவுக்கு புலன்கள் கொடுக்கப்பட்டதே கிருஷ்ணரை சேவை பண்றதுக்காக, கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்துறதுக்காக, அவர் மகிழ்விக்கிறதுக்காக. ஆனா என்ன பண்றான் ஜீவாத்மா? பகிரங்க சக்தியின் பிரதிபிம்பத்தால் மாய்க்குட்பட்ட ஜீவராசி பரமனின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தங்களுடைய புலன்களை முறையாக ஈடுபடுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய புலன்களை வழிபடுகின்றனர். அதான் இங்க அந்த ஹரிபக்தி சுதோதய ஸ்லோக பிரபாத் கோட் பண்ணிருக்காரு. அக்ஷ்ணோ பலம் துவாங்கிரிங் தர்சனம் ஹி தனே பலம் துவாங்கிரிங் கத்ர சங்கஹ ஜிஹ்வா பலம் துவாங்கிரிங் கீர்த்தனம் ஹி சுதுர்லப பாகவத ஹீலோகே. ஓ பகவானின் பக்தரே, ஓ பகவத் பக்தனே, இவ்வுலகில் தூய பக்தரை காண்பது அரிது. இந்த உலகத்துல ஒரு சுத்த பக்தனை காண்பது ரொம்ப ரொம்ப அரிது. அரிது அரிது மானிடராய் பிறத்துல அரிதுனாங்க. அதனினும் அரிது ஒரு சுத்த பக்தனை பாக்குறது. அரிது அரிது துர்லப மானச ஜென்மம். இந்த மனித வாழ்க்கையே அரிது. இந்த மனித வாழ்க்கையே கிடைத்தற்கு அரிது. இந்த மனித வாழ்க்கையை கிடைத்தற்கு அரிதானது. இந்த அரிதான மனித வாழ்க்கையில ஒரு தூய பக்தரை, பகவத் பக்தனை காண்பது அதனினும் அரிது. சுதுர்லபம். முக்தானாம் அபி சித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடி சூத்பி மகாமுனி. கோடிக்கணக்கான முனிவர்கள் ஒருத்தர்தான் விஷ்ணு பக்தரா இருக்க முடியும். நிறைய பேர் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறாங்க, முக்தி அடையவும் செய்யலாம். நிறைய ஆயிரக்கணக்கான பேர் சித்தி அடையணும்னு ஆசைப்படுவாங்க, அது சித்தி அடையவும் செய்யலாம். அந்த 1000த்துல ஒருத்தர். ஆயிரக்கணக்கான பேர் முக்தி அடையணும்னு ஆசைப்படலாம், அந்த ஞானில ஒருத்தர் முக்தி அடையலாம். ஆயிரக்கணக்கான பேர் சித்தி அடையணும்னு ஆசைப்படலாம், அந்த யோகியில ஒருத்தர் சித்தி அடையலாம். ஆனா இதுல ஆயிரக்கணக்கான பேர் ஒருத்தர் தான் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா. ரொம்ப அரிதான தூய்மையான ஆனந்தமான ஆத்மா கோடியில ஒருத்தர் தான். கோடி சுத்தி மகா. அதனால ஒரு தூய பக்தரை காண்பதே வந்து காட்சி புலன்களின் நோக்கம் நிறைவேறுகிறது. இந்த கண்ணு, நம்ம கண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கண்ணால ஒரு தூய பக்தரை பார்த்தா இந்த கண்ணு கிடைச்ச பலன் நம்ம அடையிறோம். இல்லைன்னா இந்த கண்ணு வந்து வெறுமனே மயிர்பீலியில் இருக்கிற கண்ணு தான். மயிர்பீலியிலும் கண்ணு இருக்கு. மயிர்பீலியில் இருக்கிற கண்ணுல என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. வெறும் அலங்கார பொருளாதான் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் கண்ணு இருந்தும் பகவானைய தூய பக்தரை சேவிக்கல அப்படின்னு சொன்னா அவன் கண்ணு இருந்தும் குருடனாக. குருடன் தான், அந்தகன், குருடன். சோ ஒரு தூய பக்தரை காண்பது. இது ஒரு கதை இருக்கு, ரொம்ப அழகான ஸ்டோரி. என்னது? ஒரு முறை நாரத முனிவர் வந்து பகவான் கேட்கிறாரு, இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப அதிர்ஷ்ட பாக்கியசாலி? யார் ரொம்ப பாக்கியசாலி?
பகவான் ஏன் ஏன் வந்து வைணவர்கள் இப்படி கொண்டாடுறாங்க? வைஷ்ணவர்கள் தூய பக்தர்கள் ஏன் வந்து வழிபடப்படணும்? தூய பக்தர்கள் ஏன் ரொம்ப பாக்கியசாலிங்க? ஒரு தூய பக்தருடைய சிறப்பு என்ன? அப்ப பகவான் சொல்றாரு, இதுக்கான பதில் வந்து நான் சொல்ல மாட்டேன் நாரதா. நீ வந்து இந்த பூலோகத்துல அந்த மரப்பொந்துல ஒரு ஒரு புழு பூத்திருக்கு. புழு வந்து பிறந்திருக்கு. அந்த புழுட்ட போய் கேளுங்க. ஒரு பெரிய மரப்பொந்துல ஒரு புழு அப்பதான் ஒரு குட்டி போட்டிருக்கு. அந்த புழுட்ட போய் கேளு சொல்லும் அப்படின்னு. என்னது கிருஷ்ணர்ட்ட கேட்டா ஒரு புழுட்ட போய் கேட்க சொல்றாரு. புழு எல்லாம் பேசுமா என்ன? இதுல வந்து நம்பிக்கை இருந்தா தான் புரியும். சோ சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை இருந்தா தான் புரியுமே தவிர, இந்த விதண்டாவாதம் பண்றவங்க, தர்க்கம் பண்றவங்க, குதர்க்கமா கேள்வி கேட்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் புரியாது. நம்பிக்கையினால் மட்டும்தான் அஸ்வத்ததானா புருஷா தர்மஸ்யாஷ பரந்தபா அப்பிராபியமா நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி. நம்பிக்கையற்றவங்க இந்த தர்மத்தின் மேல சனாதன தர்மம், பகவத்கீதை, பாகவதம் மேல நம்பிக்கையற்றவங்க அஸ்வத்ததா, ஸ்ரத்தான நம்பிக்கை, அஸ்வத்தான நம்பிக்கையற்றவங்க. அஸ்வத்ததானா புருஷா தர்மசாசன் அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி. திரும்பவும் பிறப்பு சக்கரத்திலே உழலுவாங்க. சம்சயாத்மா வினசரி, சந்தேகப்படும் ஆத்மா அழிந்து விடுவார். சோ கிருஷ்ணர் மேலேயும் சாஸ்திரத்து மேலேயும் நமக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை தான் பிரதானம். அந்த நம்பிக்கை உறுதியாவது ஒரு விசுவாசமா மாறும். சோ நாரதர் வந்து கிருஷ்ணாட்ட கேட்கிறாரு, ஒரு தூய பக்தருடைய சிறப்பு என்ன? ஏன் ஒரு தூய பக்தரை காண்பதே வந்து ரொம்ப மங்களமானது? யார் இந்த உலகத்திலே ரொம்ப மங்களமானவர்னா ஒரு வைஷ்ணவர். ஒரு தூய பக்தர் ரொம்ப மங்களமானவர், ரொம்ப தூய்மையானவர். அவர் இதயத்தில் எப்பயுமே பகவானே நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு தூய பக்தர் உடைய சிறப்பு என்ன? அப்போ பகவான் சொல்றது புழுவிட்ட போய் கேளுனாரு. நாரதர் பார்த்துட்டு இந்த புழு செத்து போச்சு. நாரதர் பார்த்துட்டு புழு செத்து போச்சு. நாரதருக்கு என்னடா அது? என்ன பார்த்தோன்னே இந்த புழுவிட்ட கேள்வி கேட்க வந்தேன். அந்த மண்புழு. அந்த மண்புழுட்ட கேள்வி கேட்க வந்தா, அந்த மண்புழு செத்து போச்சு. திரும்பி பகவான்ட்ட வந்தாரு. "ஓ பகவானே! எனக்கு பதில் கிடைக்கல. அந்த புழு செத்து போச்சு" அப்படின்னு. "சரி அப்படியா? அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணு, அந்த கோசாலையில ஒரு பசு கன்னுக்குட்டி போட்டிருக்கு. அந்த கன்னுக்குட்டிட்ட போய் கேளு" அப்படின்னு. அதாவது புழு ஒரு தாழ்ந்த உயிரினம் செத்து போச்சு. இப்ப கன்னுக்குட்டிட்ட போய் கேட்க சொல்றாரு. என்ன ஆகப் போதோ தெரியலையே! அப்படின்னு இந்த நாரத முனிவர் கன்னுக்குட்டிட்ட வந்தாரு. கன்னுக்குட்டிட்ட வந்து கேட்க வந்தா, நாரதர பார்த்தோனே கன்னுக்குட்டி செத்து போச்சு. இவருக்கு ஒரே வருத்தம். என்னடா இது நான் ரொம்ப அமங்கலமானவனா? என்ன ரொம்ப அமங்கலமானவனா? என்ன பார்த்த உடனே புழு செத்து போச்சு. என்ன பார்த்த உடனே கன்னுக்குட்டி செத்து போச்சு. திரும்பி பகவான்ட்ட வந்தாரு. ஓ பகவானே! அந்த கன்னுக்குட்டி செத்து போச்சு. சரி இப்ப நீ போனேன்னா பூலோகத்துல ஒரு ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ராஜபுத்திரன். ராஜகுமாரன். அவன்ட்ட போய் கேளு. இப்ப நாரதருக்கு ஒரே சங்கடமா போச்சு. ஐயோ! ராஜபுத்திரன் செத்து போயிட்டா என்ன பண்றது? அ என்ன பார்த்த உடனே, அப்ப நான் ரொம்ப அமங்கலமானவனா? நான் ரொம்ப அமங்கலமானவனா? என்ன பார்த்த உடனே ஒரு புழு செத்து போச்சு. என்ன பார்த்த உடனே ஒரு கன்னுக்குட்டி செத்து போச்சு. இப்போ பகவான் சொல்றாரு ராஜகுமாரன்ட்ட போய் கேளுங்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு பயந்துட்டே வர்றாரு. வந்து அந்த ராஜகுமாரன்ட்ட கேட்கிறாரு. ராஜகுமாரன்ட்ட கேட்க வந்தா, அந்த ராஜகுமாரன் சொல்றாரு, "ஓ நாரத முனிவரே! உங்களை தரிசிச்சது நான் செஞ்ச பாக்கியம். என்னுடைய பாவ காரியத்தினால, நான் செய்த முற்பிறவியில் செய்த வினையினால, நான் முதல்ல ஒரு மண்புழுவா இருந்தேன். உங்கள தரிசனம் கிடைச்சு நான் ஒரு கன்னுக்குட்டியோட உடல்ல வந்தேன். அதுக்கப்புறம் உங்க தரிசனம் கிடைச்சு, இப்ப நான் வந்து ஒரு மனித உடல்ல வந்திருக்கேன். இந்த உடலை நான் விடுவிச்சுக் கொள்ள முடியும். உங்கள பார்த்ததே நான் செஞ்ச பாக்கியம். உங்கள பார்க்கிறதே நான் செஞ்ச பாக்கியம். அப்போ ஒரு தூய பக்தரை காண்பது என்பது வெறும் பாக்கியம். ஒரு தூய பக்தரை பார்க்கிறது. பார்க்கிறத பத்தி என்ன சொல்றது? அடுத்தது ஸ்பர்ஷம். அவங்களோட ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம்னா தேக ஸ்பர்ஷம். அதாவது ஒரு தூய பக்தரை தொடுவது தேக ஸ்பர்ஷம் திருப்தி ஆகும். ஒரு ஒரு பக்தரை டச் பண்றோம். ஒரு தூய பக்தர், ஆன்மீக குரு, ஒரு சுத்த பக்தரை காண்பதே அரிது. அப்ப அவர தொட்டோம்னு வச்சுக்கங்களேன், அப்ப அத பத்தி என்ன சொல்றது? ரைட்? அவர் காண்பதே அரிது. பிரபுபாதர் வந்து சில சில செகண்ட் தான் ரஷ்யால பார்த்தாங்க. 2 பேர். 2 இளைஞர்கள். ரஷ்யால வந்து பிரபுபாதர் பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அப்ப வந்து பயங்கர தீவிரமா இருந்தாங்க. எந்த ஒரு மதத்தையும் நாங்க பின்பற்ற மாட்டோம். எந்த ஒரு மார்க்கத்துக்கும் இங்க இடம் கிடையாது. ஆன்மீக விஷயத்துக்கு இங்க அனுமதி கிடையாது. ரஷ்யா வந்து ரொம்ப கடினமா நடந்துக்கிட்டாங்க. அதை மீறி யாராவது சமய சடங்கை பின்பற்றினா அவங்க ஜெயில்ல போட்டு சித்திரவதை பண்ணி கொன்னுடுவாங்க. ரஷ்யால வந்து கடுமையா இருக்கு. பக்தர்கள்லாம் உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனா பிரபுபாதர் ரஷ்யாவுக்கு போன சமயத்துல பக்தர்கள்லாம் அங்க யாருமே கிடையாது.
ஒரு என்ன பாশ্ಚಾತ್ಯ தேசம், பாশ্ಚಾತ್ய தேசம், நிர்விசேஷ சூன்யவாதி, பாশ্চাತ್ய தேசம். எந்த மாதிரி இடங்கள் அதெல்லாம்? ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, அதெல்லாம் நாத்திகர்கள், அப்புறம் கடவுள் நம்பிக்கையற்றவங்க, அப்புறம் கடவுள் உருவம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, கடவுளே இல்லைன்னு நினைக்கிறவங்க, கடவுள் அருவமானவன்னு நினைக்கிறவங்க, கடவுளை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க, இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு பிரபுபாதர் போனார். பிரபுபாதர் சில மணி துளிகள் தான் 2 இளைஞர்களை சந்திச்சா. அவர் ஒருத்தர் இந்திய நாட்டுக்காரு, ஒருத்தர் ரஷ்யா, 2 பேரை சந்திச்சேன். அவ்வளவுதான். பிரபுபாதரை சந்திச்ச மாத்திரத்திலேயே அவங்க பிற்காலத்துல அங்க கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உருவானாங்க. அதுக்கு அவங்க உயிர் தியாகம் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. எப்படி? சோ நம்ம என்ன பாருங்க, நம்ம கிருஷ்ணனோட என்ன சாதிச்சிட்டோம்? கிருஷ்ணனோட நம்ம உண்மையை சாதிக்கல. ஒழுங்கா நம்ம பக்தி பண்ணாலே பெரிய விஷயம். நம்ம ஒழுங்கா பக்தி பண்ணிட்டு இருந்தாலே பெரிய விஷயம். ஆனா ரஷ்யால பக்தர்கள் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்காக தன் உடலை தியாகம், வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க, உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க, சிறையில சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. ஒரு புத்தகமா எழுதியிருக்காங்க ரஷ்யால பக்தர்கள் பட்ட கொடுமையெல்லாம். அதனால ஒரு பக்தனை காண்பதே ஒரு தூய பக்தனை காண்பதே காட்சி புலன் புனிதம் அடையுது. காட்சி நோக்கம், புலன்களின் காட்சி புலன்களின் நோக்கம் நிறைவேறுது. இந்த பார்வை தூய்மை அடையுது. அதுக்கப்புறம் அவரை தொடுவதால ஸ்பர்ஷம் நம்ம உடம்பு தூய்மை அடையுது. நாக்கு உன்னத குணங்களை பக்தருடைய உன்னதமான தெய்வீக குணங்களை போற்றி புகழ்வதால நாக்கு புனிதம் அடையுது. நாக்கு இருக்குல்ல, நாக்கு பக்தருடைய தெய்வீகமான குணத்தை போட்டு. நாக்கு பாம்போட நாக்கு மாதிரி இருக்கக்கூடாது. பாம்புக்கு நாக்கு பார்த்திருக்கீங்களா? 2 கீரை, 2 நாக்கு. இந்த 2 நாக்கு இருக்கவே கூடாது. ஒரே நாக்கு தான் இருக்கும். அது பகவானுடைய புகழ், பக்தருடைய புகழை மட்டும் பாருங்க. இல்லாட்டி இந்த வாயை வச்சுட்டு தவளை கூப்பிடுறதான். இந்த பாம்பு தவளை என்ன பண்ணும்? ஒரு இடத்துல குழியை தோண்டிட்டு அங்க உட்காந்துட்டு அப்ப தவளை சுட்டு பாம்பு எங்க வா, நான் இங்கதான் இருக்கேன், சாப்பிட்டுக்க, நான் இங்கதான் இருக்கேன், பாம்பு வராது. அந்த மாதிரி இந்த வாயிருந்தும் பகவானுடைய புகழோ பக்தருடைய குணங்களை பாடாதவங்க மரணத்தை தானே வரவேற்கிறார். தங்களுடைய மரணத்தை தாங்களே வரவேற்றுக் கொள்கிறார்கள். ரைட்? சோ இதுதான் இந்த வைஷ்ணவருடைய சிறப்பு, கிருஷ்ணபக்தருடைய சிறப்பு. ஆரம்பத்தில் ஜீவராசின் புலன்கள் பகவானுடைய அல்லது ஒரு பக்தருடைய உன்னத அன்புத்தொண்டில் ஈடுபடுத்தும் நோக்கத்துக்காக வழங்கப்பட்டன. நமக்கு புலன்கள் ஏன் கொடுக்கப்பட்டது? ஜீவாத்மாக்கு ஏன் புலன்கள் கொடுக்கப்பட்டது? கிருஷ்ணனுடைய சேவைக்காக. ஆன்மீக லோகத்துல நமக்கு ஆன்மீக சரீரம் கொடுக்கப்பட்டது, புலன்கள் கொடுக்கப்பட்டது. எதுக்காக? கிருஷ்ணனுடைய சேவைக்காக. ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பௌதிக சக்தியால் ஏமாற்றப்பட்டு புலன்பத்தால் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டனர். எனவே பந்தப்பட்டுள்ள புலன்களின் செயல்களை சீர்படுத்தி அவற்றை பகவானின் நேரடியான தொண்டில் மறுபடியும் ஈடுபட செய்வதற்காகவே கிருஷ்ண உணர்வு முறை உள்ளது. இது இஸ்கானுடைய பர்பஸ் என்ன? இஸ்கானுடைய நோக்கம் என்ன? கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் நோக்கம் என்னன்னா, நாம் புலன்களை மீண்டும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுதான். நம் புலன்களை மீண்டும் கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்துறதுதான். இவ்வாறு மறுபடியும் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் பந்தப்பட்ட ஜீவராசிகளை மறுபடியும் சிருஷ்டித்து அவர்களை செயல்பட தூண்டுவதற்காக பிரம்மதேவர் தனது புலன்களை பகவத் தொண்டில் ஈடுபடுத்தினார். பிரம்மா தன் புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறாரு. எதுக்காக? நாமளும் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணணுங்கிறதுக்காக. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? பிரம்மா தூய பக்தர், அவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. நம்ம பந்தப்பட்ட வாழ்க்கையில மறந்து போயிட்டோம். ஜட உலகத்துல வந்த உடனே என் புலன்கள் அனுபவிக்கிறதுக்காக அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வாறாக பௌதிக பிரபஞ்சம் பகவான் விருப்பத்தால் படைக்கப்பட்டு மீண்டும் அழிக்கப்படுகிறது. பந்தப்பட்ட ஆத்மா பகவானிடம் திரும்பி செல்லும் முறையில் செயல்படுவதற்காக ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காக இது படைக்கப்பட்டுள்ளது. திரும்ப திரும்ப பிரபா சொல்றாரு, திரும்ப திரும்ப பகவத்கீதையில பாகவதத்துல திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டதே நம்ம கிருஷ்ணாட்ட திரும்ப போறதுக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம கிருஷ்ணாட்ட திரும்ப போறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஜட உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது? ஜட உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது? ஜட உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது? கிருஷ்ணாட்ட திரும்ப போறதுக்கான ஒரு வாய்ப்பு, கிருஷ்ணாட்ட திரும்ப போறதுக்கான ஒரு வாய்ப்பு, கிருஷ்ணரிடம் திரும்பி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு. இதை மறந்து விடவே கூடாது. தூக்கத்துல இருந்து கேட்டா சொல்லணும். தூக்கத்துல இருந்து கேட்ட அந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் கிருஷ்ணரை அடைவது. ஜட உலகம் படைக்கப்பட்டது கிருஷ்ணாட்ட திரும்ப போகுது. ரைட்? சோ இதை எப்பவும் நம்ம மண்டையில ஆணித்தனமா பதிய வைக்கணும். ஏன்னா இந்த புலன்ப விஷயங்கள் நம்ம மனதுல ஆழமா பதிஞ்சிருக்கு.
புலன்ப விஷயங்கள் மனதுல ஆழமா பதிஞ்சிருக்கனால இந்த விஷயங்கள் மனதுல ஆழமா பதியல. அதனாலதான் பிரபுபா திரும்ப 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 சொல்றாரு. திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டது கிருஷ்ணர்கிட்ட திரும்பி போறதுக்காக. இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணா, கிருஷ்ணரை அடைவதுதான். ரைட்? சோ இவ்வாறாக பகவத் தொண்டர்களான பிரம்மா, நாரதர், வியாசர் மற்றும் அவருடைய குழுவினர் ஆகியோர்கள் பகவானின் அதே நோக்கத்திற்காக சுறுசுறுப்பாக செயல்படுகின்றனர். இந்த உலகத்துல பௌதிகவாதி சுறுசுறுப்பா இருக்காங்க, பக்தர்களும் சுறுசுறுப்பா இருக்காங்க. பௌதிகவாதி புலன் விஷயத்துல சுறுசுறுப்பா இருக்காங்க, பக்தர்கள் கிருஷ்ணனுடைய பிரச்சாரம் செய்யறது சுறுசுறுப்பா இருக்காங்க. அப்ப எப்படி பார்த்தா நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும், சோம்பேறி இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். அந்த சுறுசுறுப்பு தன்மைய கிருஷ்ண உணர்வுல காமிக்கணும், கிருஷ்ண உணர்வுல செயல்படுத்தணும். சிற்றின்ப உலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களை சீர்படுத்தி அவர்களை அவருடைய புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துவதே அவருடைய நோக்கமாகும். அவங்களும் பகவானுக்கு சேவை பண்றாங்க, நம் புலன்களையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறாங்க. இவ்வாறு புலன்கள் இவ்வாறு புலன்களின் செயல்களை மாற்றி அமைப்பதற்கு பதிலாக அருவவாதிகள் பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் பகவானின் கூட உணர்ச்சியற்றவர்களாக மாற்ற விட முயற்சிக்கின்றனர். இதுல அருவவாதியோட பிரச்சனை என்னன்னா, எனக்கு புலனே வேண்டாம், எனக்கு உடலே வேண்டாம், நான் இறைவனோட இரண்டரை கலக்கும் அப்படின்னு அவங்க செயலை துறக்க நினைக்கிறாங்க. அது நடக்காத காரியம், அது நடக்காது. இது பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு பொருத்தமற்ற சிகிச்சை முறை. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. புலன்களின் குறைபாடுகளை அகற்றுவதன் மூலமாக அவற்றின் நோய்வாய்ப்பட்ட நிலைக்கு சிகிச்சை அளிக்க முடியும். புலன்களை முற்றிலும் வேறறுப்பதால் அல்ல. கண்களின் நோய் இருக்குமானால் சிகிச்சை அளிக்க வேண்டும். கண்ணையே பிடிக்க விடுறது சிகிச்சை ஆகாது. இப்போ எனக்கு கண்ணுல வலி, டாக்டர் போனா கண்ணை பிடிக்க எடுக்கணும்னா அந்த கதை தான் அருவவாதம். ஒருத்தர் கண்ணுல நோயின்னு போனா அந்த நோயை குணப்படுத்தணும். டாக்டருடைய வேலை என்னன்னா, எனக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனை, எனக்கு உடல்ல நோய் வந்திருக்குன்னா அந்த பாகத்தையே வெட்டி எடுக்கிறதுல அவங்க வேலை. டாக்டருடைய வேலை என்ன? டாக்டர் எனக்கு கை ரொம்ப வலிக்குது, கை இருந்தாதானே வலிக்கு வெட்டிருக்கு. கை வலிக்குது அவனுக்கு, கை இருந்தாதானே அவனுக்கு வெட்டிடுறேன்னா அப்ப போவோமா அந்த டாக்டர்கிட்ட? அந்த டாக்டருக்கு போனா கை காலெல்லாம் வெட்டி விட்டுருவாரு, போக மாட்டோம். அப்போ அந்த கையை குணப்படுத்துறதுக்கான வேலை என்ன? இது அருவவாதி, மாயவாதி என்ன பண்றாங்க? புலன்களை சீர்படுத்துவதற்கு பதிலாக புலன்களை வெட்டிடணும்னு நினைக்கிறாங்க, துண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் கிருஷ்ண பக்தர் என்ன நினைக்கிறாரு? ரிஷிகேச மற்றும் பக்தி உச்சதே. புலன்களை கிருஷ்ணனுடைய ஹரே கிருஷ்ணா, புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு பதிலா புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு பதிலா மாயாவாதிகள், அருவவாதிகள் அதை வெட்டி வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க, அதை விட்டு ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ண பக்தர் என்ன பண்றாரு? அவர் புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால அவர் புலன்கள் துர்த்தை இந்திரிய கால சர்ப்ப பட்டலி. துர்த்தை இந்திரிய கால சர்ப்ப பட்டலி. சர்ப்பா மீன்ஸ் ஸ்னேக், பாம்பு. பாம்புக்கு எங்க விஷம் இருக்கு? பல்லு இருக்கு, பல்லுல இருக்கு. சோ பாம்பை கொல்றதுனால பிரச்சனை தீராது. பல்லு புடுங்கணும், பாம்புடைய பல்லு புடுங்கிட்டா விஷம் போயிடும். அப்புறம் பாம்பை கண்டு பயந்துக்க வேண்டாம். பாம்புடைய பல்லுதான் விஷம் இருக்கு, நான் பல்ல புடுங்கிட்டேன்னா எனக்கு பாம்பு கண்டு நான் பயந்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அது பல்லு புடுங்கப்பட்ட சினிமால நிறைய பாம்பு எல்லாம் பயன்படுத்துவாங்க, அது பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு, ஏன்னா அது விஷம் இருக்காது. அதே மாதிரிதான் ஒரு கிருஷ்ண பக்தர் புலன்களை துறப்பதில்லை. அந்த புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால அது பல்லு கொடுக்கப்பட்ட பாம்பா மாறும். இப்ப நமக்கு பல்லுல விஷம் இருக்கு இன்னும், ஏன்னா இந்த புலன்களை முற்றிலுமா நம்ம தூய்மைப்படுத்தல. இப்ப பாருங்க, நமக்கு புலன்கள் இருக்கு, இந்த புலன்கள் விஷத்தன்மை உள்ளதா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பல்ல பிடிக்க எடுக்கணும். அது வலிக்கத்தான் செய்யும் இல்லையா? பல்லு வலி டாக்டர்கிட்ட போனா பல்லு வலிக்கும் போது புடுங்கும்போது வலிக்கத்தான் செய்யும் இல்லையா? பல்லு வலிக்குது, டாக்டர் எனக்கு வலிக்குதுன்னா அப்புறம் எப்படி தீரும்? அந்த கதை நீங்க பேசணும்ல. ஒரு அழகான ஸ்டோரி. என்னது? ஒரு பையனுக்கு காலில் புண்ணாயிடுச்சு. காலில் புண்ணான உடனே அவங்க அம்மா மயிர்பீலி வச்சு வீசுறா அப்படியே மேல. ஒருத்தர் ஊதி விடுறான் பக்கத்துக்கு உட்காந்து. புண்ணு தீக்காயத்துக்கு அப்படி மேலாப்புல ஊதி விட்டா சுகமா இருக்கும். மயிர்பீலி வச்சு வருடுனா சுகமா இருக்கும். அப்புறம் ஊதி விட்டா சுகமா இருக்கும். ஃபேன் வச்சுக்கிட்டா சுகமா இருக்கும். ஆனா அப்பா பாக்குறாரு, என்னடா அது பைத்தியகாரத்தனமா இருக்கு. அவன் புண்ணு கஷ்டப்பட்டு இருக்கான். அவனை சாந்து படுத்துறதுக்காக, அவனை சுகப்படுத்துறதுக்காக அதை விசிறி விடுறாங்க, ஊதி விடுறாங்க, மயிர்பீலி வச்சு வருடுறாங்க, நோய் குணமாகாது. அப்பா ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்தாரு. அவர் அந்த புண்ணை அறுத்துட்டு அங்க மருந்து போடுறாரு. இவங்க சண்டைக்கு போறாங்க. என்ன இப்படி பண்ற என் பையன்? அவன் கத்துறான், ஊன்னு அலறான்.
இந்த அப்பா என்ன பண்ணாரு, கை காலை புடிச்சு வச்சு அவன் மருந்து டாக்டர் வந்து கட் பண்ணி மருந்து போடுறாரு. அந்த பாகத்த வந்து கிளீன் பண்ணி அந்த இதெல்லாம் இருக்கு பேர் என்ன டிஞ்சர்லாம் வச்சு கிளீன் பண்ணி அது போட்டு எரியும் பயங்கரமா. பயங்கரமா எரியும். ஆனா பாருங்க அடுத்து கொஞ்ச நேரத்துல குணமாயிடுவாரு. சோ இப்படி குணப்படுத்துறத உட்கார்ந்து பக்கத்துல ஊதிட்டு இருக்கிறார். குணப்படுத்துறத விட்டுட்டு பக்கத்துல ஊதுற கதை தான். அது மாதிரி நம்ம புலன்களை வந்து நாம கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தினா மட்டும்தான் அது முழுமையாக தூய்மை அடையும். இல்லாட்டி புலன்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது ஒரு பலவான் இந்திரிய பெரும் பலசாலிகளுக்குள்ள வீழ்த்திருக்கிறார் கிருஷ்ணா. வெறும் பலசாலிகள் கூட புலன்களை வீழ்த்திரும். பகவத்கீதையில சொல்ற காற்று ஒரு பலமான காற்று ஒரு படகை கவுத்துருமா. அது மாதிரி ஒரு புலன் கூட நம்ம வீழ்த்திருக்கிறார். ஏதோ ஒரு புலன் கூட நம்மளை வீழ்த்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு ஏதோ ஒரு புலன் கூட நம்ம கவனக்குறைவா இருந்துட்டோம்னா அது கிருஷ்ண பக்தியில நம்ம வீழ்த்திடும். அதனால ரொம்ப தீவிரமா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட். அடுத்தது பிரபா சொல்றாரு பௌதிக நோய் முழுவதும் புலனுகர்வு முறையே அடிப்படையாக கொண்டுள்ளது. புலன்களை பகவானின் அழகை காண்பதிலும் அவரது பெருமையை கேட்பதிலும் அவருக்காக செயல்படுவதிலும் திருப்பவும் திருப்பவும் ஈடுபடுத்துவதே நோய்வாய்ப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை அடைதல் என்பதாகும். இவ்வாறாக பிரம்மதேவர் பிரபஞ்ச இயக்கங்களை திரும்பவும் படைத்தார். ஓகே, ஏதோ ஒரு கர்ம வினையினால ஏதோ முன்ஜென்ம கர்மத்தினால ஏதோ பிரச்சனை ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம். ஆரம்பத்துல இருந்து இது எப்ப நம்ம இந்த ஜட உலகத்துல வீழ்ந்தோம் யாருக்குமே தெரியும். யாருமே சொல்ல முடியாது. நம்ம யாருமே எப்ப இந்த ஜட உலகத்துல வந்தோம் சொல்ல முடியாது. நினைவு கெட்டாத காலத்துல இருந்து நம்ம இங்க இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு பாக்கியத்தினால மனுஷ உடல் கிடைச்சிருக்கு. மனித உடல். இந்த மனித உடலை கொண்டு நாம இந்த கடந்துடலாம். சம்சாரம் பிறப்பிறப்பு சக்கரத்தை கடந்துடலாம். சோ அதனால இந்த மனித உடலையும் சரியாக இந்த புலன்களை நாம் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த புலன்கள் வந்து நம் கட்டுப்பாட்டுல வரும். இப்ப பாருங்க 2 புலன் இருக்கு. என்ன 2 புலன்? ஒண்ணு புறப்புலன், அகப்புலன். புறத்துல இருக்கிற புலனை வந்து நீங்க கட்டுப்படுத்தலாம். கண்ணை மூடிக்கலாம். கண்ணை மூடிட்டு நான் பார்க்க மாட்டேன். காதை மூடிட்டு நான் கேட்க மாட்டேன். வாய் பொத்தி நான் பேச மாட்டேன். ஆனா இன்னொரு புலன் இருக்கு. இது கண்ணை மூடினாலும் சரி, காதை பொத்தினாலும் சரி, வாய் மூடினாலும் வேலை பண்ணிட்டே இருக்கு. யாரு இது? மனசு. கண்ணை இருக்க மூடிட்டாலும் மனசு ஓடுது. விஸ்வாமித்திரர் கண்ணை மூடி தவம் செஞ்சாரு. மேனகை கொலுசு சத்தம் கேட்டது. மேனகை கண்ணை திறந்து பார்த்துட்டு மனசு இங்க ஒரு அழகான அப்சரா வந்திருக்கா. இவர் ரொம்ப அழகா இருக்கா. இவர் அனுபவிச்சிடலாம். ரைட். சோ மனசு திறந்தே இருக்கு. எப்பவும் தூங்கும் போது மனசு திறந்திருக்கு. இந்த கண்களை மூடி நான் தூங்குறேன். ஆனா மனசு திறந்திருக்கு. மனசு வந்து ஓய்வு எடுக்கிறதே இல்லை. மனம் புத்தி ஓய்வு எடுக்கிறது சூட்சமானது. மனம் புத்தி சூட்சமானது, அகங்காரம் சூட்சமானது. இதை கட்டுப்படுத்த முடியல. கண்ணை இருக்க முடிக்கலாம், காதை இருக்க பத்திக்கலாம், வாயை இருக்க பத்திக்கலாம். இந்த குரங்கு பொம்மை இருக்கு இல்லையா? குரங்கு பொம்மை ஒரு பொம்மை கண்ணுல கை வச்சிருக்கோம், ஒரு பொம்மை காதுல கை வச்சிருக்கோம், ஒரு பொம்மை வாயில கை வச்சிருக்கோம். ஆனா மனம் என்ன பண்றது? மனம் ஓடுது, மனம் பாக்குது. கண்ணை மூடினாலும் மனம் பாக்குது, காதை பொத்தினாலும் மனசு கேக்குது, வாயை பொத்தினாலும் மனசு பேசுது இல்லையா? பாருங்க, சில விஷயங்களை மனசுல ஆழமா பதிஞ்சிருது. ஆழமா பதிஞ்சிடும். புலனின்ப விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த புலனின்ப விஷயம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும். கண்ணை மூடினாலும் ஆட்டோமேட்டிக்கா அது நினைவு வரும். அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தேன், அன்னைக்கு அந்த பையனை பார்த்தேன், அன்னைக்கு சினிமா பார்த்தேன், அந்த பாட்டு கேட்டேன். பாட்டு கேட்ட உடனே மனசு ஓடிடுது இல்லையா? அது என்ன படம், யார் நடிகர், எப்ப வந்தது, எங்க பார்த்தோம் இல்லையா? இப்படியே போகும்போது ஒரு சினிமா பாட்டு கேட்டேன். ஒரு சினிமா பாட்டு கேட்டோம், இது இந்த வருஷத்துல வந்தது, இவர் தான் ஹீரோ, இந்த இடத்துல நான் பார்த்தேன், இந்த கூட போய் பார்த்தேன். இமீடியட்டா அப்படியே அந்த சுவிட்சை தட்டி விட்ட மாதிரி சோ சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி கம்ப்யூட்டர் தட்டினோடனே சரசரன்னு ரிப்போர்ட் வருது இல்லையா? கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி லேப்டாப் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ண உடனே டக் டக் டக்னு எல்லாம் ரிப்போர்ட் வருது. அந்த மாதிரி ஒரு சினிமா பாட்டை கேட்ட உடனே அப்படியே லிஸ்ட் வருது. நான் எந்த வருஷம் பார்த்தேன், இந்த வருஷம் இந்த படம் எந்த வருஷம் வந்தது, யார் ஹீரோ, யார் ஹீரோயின், இதுல யார் கூட போய் பார்த்தேன், இன்டர்வெல்ல என்ன சாப்பிட்டேன், எல்லாம் வருது லிஸ்ட். மறக்கவே மறக்காது. நீங்க நேத்து பாகவதத்தை என்ன கேட்டேன்னு சொல்லி ஞாபகம் இருக்கு. நேற்று பாகவதத்துல என்ன படிச்சு ஞாபகம் இருக்காது. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சினிமா, அது யார் கூட பார்த்தோம், என்ன சண்டை போட்டோம், பாப்கார்ன் வாங்க சண்டை போட்டது, டிக்கெட் வாங்க சண்டை போட்டது எல்லாம் ஞாபகம். இம்மிடியட்டா வருது. சோ மைண்டு, மனசு இப்படிதான். மனசு வந்து ரொம்ப சூட்சமான புலன். சோ அத வந்து கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அதனாலதான் மனச வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். பிடிச்சு பிடிச்சு வரணும். எதோ எதோ நிச்சஞ்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம். கிருஷ்ணர் சொல்றாரு, எப்பெல்லாம் மனசு ஓடுதோ பிடிச்சு இழுத்துட்டு வா. போராட்டம் தான். நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை பூரா யாரோட போராடிட்டு இருக்கிறோம்? மனசு கூட தான் போராடிட்டு இருக்கோம். தினம் தினம் நித்தியமா சண்டை மனசுலோட. கட்டுப்படுத்த முடியாம போராடிட்டு இருக்கிறோம். வெறும் போராட்டமா இருக்கு மனசு கட்டுப்படுத்துறது. வெறும் யுத்தமே நடக்குது நமக்குள்ள. நமக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு பெரும் யுத்தமே நடக்குது. கெட்ட நாயும், நல்ல நாயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. சில நேரம் கெட்ட நாய் ஜெயிக்குது, சில நேரம் நல்ல நாய் ஜெயிக்குது. 2 நாய் இருக்குள்ள. ஒரு நாய் வந்து நல்ல நாய், சொல்றதெல்லாம் கேட்டுக்குது. ஒரு நாய் கேட்க மாட்டேங்குது, கொலைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த 2ம் மாறி மாறி போ 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 போன்னு உள்ளுக்குள்ள கொலைச்சுக்கிட்டே இருக்கு. அதனால இவங்கள வந்து கிருஷ்ணனுடைய சேவையில புடிச்சு நிறுத்தணும். அது கஷ்டமானது தான். அபியாசோகேன ததோ மாமிச்சால்னா அபியாசினது கௌத்தேய வைராக்கியன சக்கிரியே. தொடர்ந்த பயிற்சினாலும் பற்றின்மையினாலும் சாத்தியமாகும். அதனாலதான் ஏகாதசி விரதம் இருக்கிறது, பகவானை பற்றி கேட்கறது, தூய பக்தர்களை பார்க்கிறது, அவங்ககிட்ட இருந்து கேட்கறது, அவங்களுக்கு சேவை பண்றது, இப்படி வந்து மனதை வந்து அடிச்சு துவைச்சு காயப்படணும். பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்ற மாதிரி 100 முறை செவ்வாழி 100 முறை சிவகங்கையில அடிக்கணும். மனது அவ்வளவு மோசமானது. அப்படியே ஊறி போயிருக்கு. சாக்கடையில ஊறுன மாதிரி ஊறி போயிருக்கு. இந்த பௌதிக உலகமே சாக்கடை தான். இந்த பௌதிக உலகங்கிற சாக்கடையில மனசு ஊறி போயிருக்கு. இத பிரிச்சு எடுத்து, அத கழுவி சுத்தம் பண்ணி, தாமரை குளம், பொற்றாமரை குளம், அந்த தாமரை தடாகத்துல கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்துல இந்த மனசு போய் நிறுத்தணும். இது ஒரு பெரிய சாகசமான வேலைதான். பகீரத பிராயத்த மாதிரி கங்கையை கொண்டது இல்லை. அதனால இத வந்து நம்ம தொடர்ந்து சிரத்தையோட பண்ணாதான் சாத்தியமாகும். ஏன்னா பல ஜென்மங்களா இத பண்ணிட்டு பல ஜென்மங்களா பிறவிதோறும் மனசு வந்து பௌதிகங்கிற சாக்கடையில மூழ்கி போயிடுச்சு. இந்த பௌதிகங்கிற சாக்கடையிலிருந்து மனசை எடுத்து இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 தங்க துண்டு அது ஒரு டைமண்ட் வந்து சாக்கடையில விழுந்துருச்சு. என்ன பண்ணுவோம்? சாக்கடையில தான் இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிருவோமா? இப்ப நம்ம நடந்து போகும்போது நம்ம கண் முன்னாடியே ஒருத்தர் வந்து டைமண்ட் டைமண்ட் வந்து சாக்கடையில போட்டு அவர் எடுக்க முடியாம விட்டுட்டு போயிட்டாரு. நாம சரி போனா போ டைமண்ட் தானே விட்டுருமா? இல்ல நம்மளுடைய டைமண்ட் நம்முடைய வைரமே சாக்கடையில விழுந்துச்சுன்னா விட்டுருமா? உள்ள இறங்கி அடிமட்டம் வரைக்கும் போய் அலசி ஆராய்ஞ்சிட மாட்டோம். அடிமட்டம் வரைக்கும் போய் அலசி ஆராய்ஞ்சு எப்படியோ டைமண்ட் எடுத்துருவோம். அது சாக்கடையில் விழுந்தாரு. அதே மாதிரிதான் நம் மனம் தூய்மையானது தான். நம்ம புலன்கள் தூய்மையானது தான். கிருஷ்ணருடையது தான். கிருஷ்ணருக்குடைய சேவைக்காக தான். இது என்னுடைய மனம், புலன்கள் எல்லாம் கிருஷ்ணருடைய சேவைக்காக தான். ஆனா தெரியாத்தனமா அந்த பௌதிக சாக்கடையில விழுந்துட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? இத எடுத்து சுத்தப்படுத்தி கொண்டு போய் கிருஷ்ணருடைய தாமரை பாதத்துல வைக்கணும். அந்த ப்ராசஸ் தான் பக்தி யோகா. இந்த மனத சாக்கடையில விழுந்த மனச எடுத்து அடிச்சு துவைச்சு காய போட்டு அது கிருஷ்ணருடைய சேவையில போய் நிறுத்தணும். அதுதான் வந்து நாம ஜெபிக்கிறது, பக்தர் சங்கத்துல இருக்கிறது, பாகவதம் இதெல்லாம் மனசு சுத்தம் கிளீன் பண்ணும். சேத்தோ தர்ப்பணமா மனதை அடிச்சு துவைச்சு காய போடணும். அப்பதான் கிளீன் ஆகும். ரைட்? அந்த ப்ராசஸ் தான் பக்தி யோகா. நாம ஜெபம், பாகவதம், பக்த சேவை, ஏகாதசி விரதம் இது எல்லாமே உங்களை புனிதப்படுத்துறது தான். மீண்டும் நாம் இழந்த நிலையை நாம் அடைய வேண்டும். हरे कृष्ण। भद्रा श्रीमद् भागवतम की श्रील प्रभुपाद की जय।